ஸோ மெடிசன் கொடுத்து அவங்கள காம் டவுன் பண்ணிவிட்டு அவங்களோட மனப்பதட்டத்தையும் சரி அவங்களோட நோயோட தீவிரத்தன்மையை நம்ம வந்து குறைச்சிட்டு ஸோ தென் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சைக்கோதெரப்பிக்கும் கவுன்சிலிங்க்கு எல்லாம் அனுப்புவோம். மனச்சோர்வையும் மனப்பதட்டத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ குழந்தைங்கள்லேருந்தே ஒரு பிரச்சனை, ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்கிறோம், ஏஎஸ்டின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர், தென் ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து அதிக அளவு ப்ரிவலண்ட்டாக இருக்குது. அதாவது சைக்காலஜிஸ்ட் மட்டுமே வந்து க்யூர் பண்ண முடியாது, சைக்காட்ரிஸ்ட் மட்டுமே க்யூர் பண்ண முடியாது. ரெண்டும் கண்டிப்பாக கம்பைன் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை அணுகுனா அது சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ், ஒரு பிரேக்கப்பு, லவ் ஃபெயிலியர் அல்லது ப்ரொஃபஷ்னல் லாஸ் அல்லது ஃபைனான்ஷியல் லாஸ், ஸோ இந்த மாதிரி சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க, சைல்டுஹுட் செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு மனநலத்தை பேணி காக்கலைன்னா கண்டிப்பாக அவங்கள தே வில் எண்ட் அப் இன் ப்ராப்ளம். அவங்களால சொசைட்டிக்கு சோஷியல் ஃபங்க்ஷனையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஆக்குபேஷன், அதாவது தன்னோட வேலையும் சரிவர செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு உண்டான ப்ராப்பராக ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் குறைக்கிறது. செல்ஃப் ஹார்ம், ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா கையை கடிச்சுக்குங்க, அம்மா அப்பாவை அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணணுன்னா சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் தெரப்பி. மாலை முரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு எபிசோடில் இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு இன்டர்வியூ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் மைண்ட் கேர் சென்டர் சைதாப்பேட்டில் இருக்கும். இங்கே டாக்டர் எஸ் கார்த்திகேயன் கூட இருக்கும், மனநல மருத்துவர். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். அதாவது இப்போது மனநலம் அப்படின்னா நிறைய விங் அதில் வந்து இருக்குது. அது குறிப்பாக வந்து நீங்கள் சொன்ன சைக்கோதெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஹியூஜ் ரோலாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, தெரப்பிஸ்ட் இருக்காங்க. ஒரு சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ் நம்ம சைக்காலஜிஸ்ட் அனுப்பும்போது அவங்களுடைய கண்டிஷன் வேர்ஸ் ஆகும், இல்லைனா சில விஷயங்கள் நல்லா அதாவது புரிதல் மாறி நடக்கிறதுனால அவங்க வேற எங்கேயாவது போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான குழப்பத்தில் வந்து இருக்காங்க. அதனால் நாங்களே வந்து தெரப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அதுக்கான டைம் டியூரேஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகுதுங்கிறாங்க. ஒரு சில தெரப்பிஸ்ட் கிட்ட போகிறாங்க, அதாவது டாப் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தெரப்பிஸ்ட்டை போகும்போது ஐ திங்க் அது அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த தெரப்பி அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது, இதில் கரெக்டான ஒரு தெரப்பி எப்படி கொடுக்கறது வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஸோ இது ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை இதை பற்றி. ஸோ சைக்கோ தெரப்பி அப்படின்றது கவுன்சிலிங் ப்ளஸ் இந்த சைக்காலஜிஸ்ட்டு பண்ணுவாங்க. பட் சைக்காட்ரிஸ்ட் வந்து போத் கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் மெடிசன்ஸ் ரெண்டுமே கொடுக்குறவங்க தான் சைக்காட்ரிஸ்ட். ஸோ சைக்காட்ரிஸ்ட்டுக்கு போதுமான டைம் கிடைக்காது. ஸோ அவங்கனால தே வில் சென்ட் த பேஷண்ட் டு சைக்காலஜிஸ்ட். என்னென்னா டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு சில சுச்சுவேஷனுக்கு வந்து வெறும் கவுன்சிலிங் மட்டுமே போதுமானதாக இருக்கும், மருந்துகள் தேவையே கிடையாது மைனர் எலிமெண்ட்ஸ்க்கு. ஸோ ஆனால் வந்து மேஜர் எலிமெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மேஜர் டிஸார்டர்ஸ்ன்னு நிறையா சொல்கிறேன் இல்லையா, மேஜரான ஆங்ஸைட்டி, அவங்களால பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களால ஒரு நாளை கடத்துறதே நரக வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சிலர் இருப்பாங்க, சைக்கோசிஸில் இருப்பாங்க. ஸோ நிறைய நான் சொன்ன இப்போ மூட் டிஸார்டர்ஸ், டிப்ரெஷன், சிவியர் டிப்ரெஷனில் இருப்பாங்க, மேனியாவில் இருப்பாங்க. ஸோ மேனியாவில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய் பேசவே முடியாது. ஸோ அவங்களுக்கு தே வில் நாட் ரெடி டு லிசன் யுவர் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மெடிசன்ஸ் உடனடியாக தேவை. ஸோ ரொம்ப சிவியர் அக்ரெஷனில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலலாம் உடனடியாக மெடிசன்ஸ் தேவை. ஸோ மெடிசன் கொடுத்து அவங்கள காம் டவுன் பண்ணிவிட்டு அவங்களோட மனப்பதட்டத்தையும் சரி அவங்களோட நோயோட தீவிரத்தன்மையை நம்ம வந்து குறைச்சிட்டு ஸோ தென் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சைக்கோதெரப்பிக்கும் கவுன்சிலிங்க்கு எல்லாம் அனுப்புவோம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். பேஷண்ட் வேரி ஆகலாம். ஸோ அது தீவிரத்தன்மையை பொறுத்து வேரி ஆகலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ். இதை முடிவு பண்ண வேண்டியது சைக்காட்ரிஸ்ட் தான். ஓகே. இப்போ ஒரு சில சைக்காலஜிஸ்ட்டு போகும்போது இல்லை நாங்கள் கவுன்சிலிங்லேயே இது பண்ணிடுவோம், மருந்து மாத்திரைகள்லாம் தேவை கிடையாது, நீங்கள் போவாதீங்க அப்படின்னு சொல்கிற சில சைக்காலஜிஸ்ட்டு வந்து இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சமீபத்தில் ஒரு டாக் ஷோவில் கூட நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா
அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன ரொம்ப மோசமா ஃபீல் பண்ண வச்சாங்க இருக்கிறதுலே. அதுக்கு நான் அவங்களுக்கு ஃபீஸ் குடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு நான் காசு குடுத்து மோசமா ஃபீல் பண்ண வச்சாங்களா? அந்த குறிப்பிட்ட பேஷண்ட்ட வந்து அந்த குறிப்பிட்ட சைக்காலஜிஸ்ட் வந்து மோசமா ஃபீல் பண்ண வச்சாங்க அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் ஏன் எப்படி நடக்குது? சோ இதுக்கான அந்த ஏதாவது ஒரு வழிமுறைகள் எப்படின்னு இருக்கு? அது ஆக்சுவலா புரிதல் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எல்லா சைக்காலஜிஸ்ட்டும் சொல்ல வரல, எல்லா சைக்காட்ரிஸ்ட்டும் சொல்ல வரல. இது டிபெண்ட்ஸ். ஸோ சைக்காலஜிஸ்ட்னா ப்ராப்பராக அவங்களோட முறைப்படி படித்து அவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அல்லது சும்மா ஜஸ்ட் 1 வீக் ரேபிட் கோர்ஸ் மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் மாதிரி முடிச்சுட்டு அதை வந்து கவுன்சிலிங் சென்டர்னு போட்டெல்லாம் நடத்துவாங்க. அவங்களுக்கு புரிதல் இருக்காது. ஸோ அவங்க முறைப்படி பதிவு பண்ணப்பட்ட சைக்காலஜிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து அதுதான் நான் சொல்கிறது வந்து சைக்காலஜிஸ்ட் மட்டுமே வந்து க்யூர் பண்ண முடியாது, சைக்காட்ரிஸ்ட் மட்டுமே க்யூர் பண்ண முடியாது. ரெண்டும் கண்டிப்பாக கம்பைன் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை அணுகுனா அது சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மெடிசன்ஸ் கூட கவுன்சிலிங் கண்டிப்பாக இருக்கணும். கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல் ரீஜன். ஸோ அது கண்டிப்பாக ரெண்டும் கம்பைன் ஆகும்போது இன்னும் பெட்டரான கேர் கிடைக்கும்னு சொல்ல வரேன். ஓகே. இது சைக்காட்ரிக் இதோட ஃபியூச்சர் அப்படின்னும் போது எப்படி நினைக்கிறீங்க சார்? இது வந்து அடுத்த கட்டமாக வந்து எப்படி வந்து வளரும் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது? இது ஃப்யூச்சரில் வந்து சைக்காட்ரிக் இஷ்யூ நிறைய வரும் மக்களுக்கு. என்னென்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலை, ஸோ இப்போ பரபரப்பான உலகம், ஸோ கம்ப்யூட்டர் முன்னாடி நிறைய உட்கார வேண்டியது, ஸோ சிட்டி லைஃப், இது எல்லாமே வந்து மனச்சோர்வையும் மனப்பதட்டத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ குழந்தைங்கள்லேருந்தே ஒரு பிரச்சனை, ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்கிறோம், ஏஎஸ்டின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர், தென் ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து அதிக அளவு ப்ரிவலண்ட்டாக இருக்குது. அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அதுக்குண்டான ஆய்வுகள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மனச்சிதைவு ப்ளஸ் இந்த நான் சொன்ன எல்லா டிஸார்டரும் பார்த்திங்கன்னா மனநலத்தை பேணி காக்க வேண்டிய அவசியத்தை வந்து இது உணர்த்துது. ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு மனநலத்தை பேணி காக்கலைன்னா கண்டிப்பாக அவங்கள தே வில் எண்ட் அப் இன் ப்ராப்ளம். அவங்களால சொசைட்டிக்கு சோஷியல் ஃபங்க்ஷனையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஆக்குபேஷன், அதாவது தன்னோட வேலையும் சரிவர செய்ய முடியாது. ஸோ இது வந்து இந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ ஆய்வுகள் சொல்லுது 10ல் 3-4 பேர் மட்டும்தான் 4 நல்லா இருக்காங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது. 10ல் 7 பேர்த்துக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ என்ன, ஆங்ஸைட்டி இருக்கும் அல்லது மனச்சோர்வு இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஆய்வறிக்கை சொல்லுது. இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன சார்? ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஜெனட்டிக்ன்றாங்க, ஒரு சில பேர் அந்த வாழ் சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. அது எப்படி அது காரணம் என்ன? ஸோ மல்டி ஃபேக்டோரியல் சார். இப்போ வந்து ஒன்றுமே நம்ம இப்போ ஒரு பொதுவாக சொல்லணும்னு பார்த்தா மல்டி ஃபேக்டோரியல். ஜெனட்டிக் ஃபேக்டரும் இருக்கலாம், ஸோ வாழும் சூழ்நிலையும் இருக்கலாம், அவங்களோட பேக்ரவுண்டு இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ், ஒரு பிரேக்கப்பு, லவ் ஃபெயிலியர் அல்லது ப்ரொஃபஷ்னல் லாஸ் அல்லது ஃபைனான்ஷியல் லாஸ். ஸோ இந்த மாதிரி சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க, சைல்டுஹுட் செக்ஷுவல் அப்யூஸ், சைல்டுஹுட் ஃபிசிக்கல் அப்யூஸ், வெர்பல் அப்யூஸ், ஸோ இது நெக்லெக்ட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இது எல்லாமே ஒரு காரணிகளாக அமையலாம். ஸோ சைல்டுஹுட் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் பார்த்திங்கன்னா சைல்டுஹுட் ட்ராமா தான் சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஒருத்தரோட சைல்டுஹுட் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்களோட ஃப்யூச்சர் லைஃபே நல்லாயிருக்கும். இட்ஸ் லைக் அ பேஸ்மெண்ட், அதாவது அஸ்திவாரம் மாதிரி. நீங்களே சைல்டுஹுட், ஸோ அந்த சில்ட்ரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம போய் சம்மந்தப்பட்ட மருத்துவரை நம்ம அணுகிறோம், இந்த மாதிரி சைக்காட்ரிக் எதுக்கு நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறோம்னு நினைக்காம அதை வந்து நிச்சயமாக முன்னாடி கூப்பிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நிறைய அவேர்னஸ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சின்ன இஷ்யூ, டாக்டர் வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறான், நான் சொன்னால் திரும்பவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவனோட உலகத்திலேயே இருக்கிறான் டாக்டர். அதே மாதிரி வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான், ரொம்ப துருதுருன்னு இருக்கிறான், ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான். இப்போ நம்ம பேசுனேன்னா கண்ணை பார்த்து பேசணும். ஸோ அவங்க அட்டென்ஷன் குறைந்ததுன்னா அவங்க கண்ணையே பார்க்க மாட்டாங்க, எங்கேயோ அவங்களோட உலகத்தில் இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் டிஸ்ட்ராக்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஈஸியாக தே வில் கெட் டிஸ்ட்ராக்ஷன். இதெல்லாம் வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால மட்டும்தான் தேடி வராங்க.
ஸோ அவங்களுக்கு உண்டான ப்ராப்பராக ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் குறைக்கிறது. செல்ஃப் ஹார்ம், ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா கையை கடிச்சுக்குங்க, அம்மா அப்பாவை அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணணுன்னா சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் தெரப்பி நிறைய இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி நிறையா இருக்குது. அதில் போடும்போது ஓரளவுக்கு நியர் நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு அவங்கள கொண்டு வந்துட முடியும். ஓகே, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து பேரண்ட்ஸ் மத்தியில் எல்லார்ட்டையும் கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க, தெரப்பி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், அதை டயக்னைஸ் பண்ணி யாருக்கு தேவை எப்படி தேவை அப்படின்னு கொடுக்கும்போது பாதி நீங்கள் சொன்ன இன்டெகிரேட்டட் விஷயமா அதை பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்த ஒரு எபிசோட சந்திக்கலாம்.